ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிளஸ்ட் இண்டியன்ஸ். என் பேர் ஷாம். எல்லாருமே ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2A இந்த எக்ஸாமுக்காக இன்றைக்கி அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி டேட் தான் 26/20/24. இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட்டே இல்லை, பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் டேட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அப்ளை பண்ணுறவங்க வந்து இன்றைக்கே அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 10 days கழித்து பண்ணால் தான் நமக்கு வந்து எதனா பிரச்சனை இருந்தால் கூட தெரிய வரும். ஸோ வந்து ஒரு 10 days வெயிட் பண்ணுறது நல்லது. ஃபோட்டோ வேணால் நம்ம போய் எடுத்துக்கலாம். இன்றைக்கே கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 19/7/2024, அடுத்த மாதம் 19ஆம் தேதி தான் கடைசி டேட்டு. அப்ளிகேஷன் கரெக்ஷன் வந்து அங்கேருந்து 24 to 26 அது வந்து ஓப்பன் ஆகும். அப்போ வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கூட நம்ம அப்ளை பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் டேட் முடிகிறதுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாம் அப்படி தான். மெயின் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிலிம்ஸ் முடித்த உடனே நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ் என்றைக்கு நடக்குதுன்னா 9th month 14 தான் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்குது. இது வந்து காமனாக 2 குரூப் 2A அதுக்கு வந்து காமனாக இருக்கிற ஒரே விஷயம் இந்த ப்ரிலிம்ஸும் அப்புறம் வந்து நம்ம தமிழ் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் தான். மீதி எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதுக்கு முன்னாடி போஸ்டிங் பார்த்துடலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு என்னென்னன்றதெல்லாம் இதெல்லாம் ரெகுலராக வர்றது தான். இந்த வருஷம் குரூப் 2 சர்வீசஸில் முனிசிபல் கமிஷனர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கே இல்லாமல் வந்திருக்கு. நிறைய பேர் முனிசிபல் கமிஷனர் வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு படிப்பீங்க. எல்லாருமே படிப்போம். நம்ம எல்லாருமே ஒரு முனிசிபல் கமிஷனர் தான் டார்கெட்டாக இருக்கும் குரூப் 2னா. இந்த வருஷத்துக்கு வந்து அந்த முனிசிபல் கமிஷனர் போஸ்டிங்கே கிடையாது. குரூப் 2 அப்படின்ற எக்ஸாமுக்கு பதிலாக இந்த வருஷத்தோட எக்ஸாம் பேர் என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் எக்ஸாம், அப்படி இல்லைனா ஃபாரஸ்டர் எக்ஸாம் அப்படின்னு வைக்கலாம். ஃபாரஸ்டர் 107 வேக்கன்சி இந்த தடவை புதுசாக வந்திருக்கு. நம்ம குரூப் 4ல் பார்த்துருப்போம். ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் வந்த மாதிரி ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸ்லேருந்து ஃபாரஸ்டர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்குமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸஸ் ஆஃபீஸர் வந்து 336 வேக்கன்சி வந்திருக்கு. இதுதான் வந்து லெவல் 18. இதுதான் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பே எக்ஸாம் குரூப் 2ல் நடக்கிறது. அதுக்கப்புறமேட்டு வந்து சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2 பார்த்திங்கன்னா 5 போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர்லாம் ஒன்று தான் வந்திருக்கு. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட்டும் 5 தான் வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் ஃபாரஸ்டர் தான் உங்களுக்கு ஹையஸ்ட் வேக்கன்சி. டோட்டலாக குரூப் 2ல் எழுதுகிறவங்களுக்கு 507 வேக்கன்சி தான் வந்திருக்கு. இது அதிகமாகும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ரொம்ப அதிகமாக ஆக போகிறது கிடையாது. அது உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன். ஸோ குரூப் 2A சர்வீசஸில் நமக்கு நிறைய போஸ்டிங் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் அதிகமான போஸ்டிங் வந்திருக்கு. லெவல் 12 சேலரி இதில் பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், அதுவுமே லோக்கல் ஃபண்ட் ஆடிட்லேயுமே உங்களுக்கு போஸ்டிங் நிறைய வந்திருக்கு. ஆனால் வந்து அசிஸ்டண்ட் கமர்ஷியல் டேக்ஸஸில், அப்புறம் ரெவன்யூ அசிஸ்டண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு வேரியஸ் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் கேட்டகரி. இதுதான் நமக்கு குரூப் 2Aவில் வந்து நார்மலாக வர போஸ்டிங்ஸ் தான் வந்திருக்கு. புதுசாகவும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் என்னென்னு படித்து பார்த்துக்கலாம். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 172 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ்லேருந்து கூட வந்திருக்கு ஆடிட் அசிஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு பர்சனல் கிளர்க்கு 121. ஸோ இதில் லெவல் 9 வேக்கன்சிலாம் கொடுத்துருக்காங்க. லெவல் 9ன்றது வேறு எதுவுமே கிடையாது. நம்ம குரூப் 4 எக்ஸாம் இருக்கும்ல, அந்த கேட்டகரி தான் லெவல் 9 கேட்டகரி. ஸோ வந்து அந்த போஸ்டிங் இதில் கொடுத்துருக்காங்களே, என்ன மாற்றிருப்பாங்க அப்படின்னு நம்ம அடுத்து பார்த்தோம்னா குரூப் 2Aக்கே வேறு எக்ஸாம் வச்சுட்டாங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட்டு. குரூப் 2Aக்கு மொத்தமாக வேறு எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, மெயின்ஸ் எக்ஸாம். குவாலிஃபையிங் பேப்பர் மட்டும்தான் சேம். மெயின்ஸில் பேப்பர் 2 வந்து அப்படியே மாறும். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 years இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதெல்லாம் சேம் தான். ஸோ வந்து இது அதர் தென் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு. இது வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கான ஏஜ் லிமிட். வெறும் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அண்ட் ஃபாரஸ்டருக்கு தான் ஏஜ் லிமிட் இருக்கும். மீதி எல்லாருக்குமே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஸோ வந்து
ப்ரொபேஷன் ஆஃபீஸர். இதுக்கெலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி. ஓகேவா? பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தாலே நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து அப்ளை குரூப் 4ன்ட்டேன். குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தாலே அப்ளை பண்ண முடியும். ஆனால் வேறு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், வேறு டிகிரி நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஸோ உங்களுக்கான இது வந்து எதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஜென்ரலாக இருக்கிற போஸ்டிங்க்கு எந்த டிகிரி வேணால் இருக்கலாம். இப்போ சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2, அடுத்து வந்து முனிசிபல் கமிஷனர் வந்தால் அதுக்கு, அண்ட் வந்து ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இதுக்கெலாம் வந்து நீங்கள் எந்த டிகிரி வேணால் வச்சுருக்கலாம். ஆனால் யூஜிசி அப்ரூவ் பண்ணியிருக்கணும். நீங்கள் டிஸ்டன்ஸில் வச்சுருந்தீங்கன்னா யூஜிசி அப்ரூவ் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து ரெகுலரில் பண்ணால் பிரச்சனை இல்லை, எல்லாமே யூஜிசி அப்ரூவல் இருக்குது. வந்து ஃபாரஸ்டருக்கு என்ன, ஃபாரஸ்டர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங். அதில் வந்து இந்த ஃபாலோயிங் சப்ஜெக்டில் எனி ஒன் நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி வச்சுருந்தீங்கன்னா போதுமானது. ப்ரிஃபரன்ஸ் வந்து எதுக்கு கொடுப்பாங்கன்னா, எல்லாமே ஈக்குவலாக இருக்கும்போது ஆர்மி சர்வீஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குரூப் 2A சர்வீஸ் பார்த்தோம்னா அதே தான், டிகிரி அதே தான், பேச்சுலர்ஸ் டிகிரி தான் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனாக இருக்கும். அது இல்லாமல் எதனா 1-2க்கு வேறு இருக்கலாம், அது நீங்களே படித்து பார்த்துக்கலாம். அண்ட் மெயினாக வந்தோன்னா இங்கே தான் பர்சனல் கிளர்க் அண்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். டைப்பிங், ஷார்ட் ஹேண்ட், இது 2 வச்சுருக்கிறவங்களுக்கான போஸ்டிங் வந்து குரூப் 2Aல இது தான். நம்ம டைப்பிங்கில் ஷார்ட் ஹேண்டில் குரூப் 2Aல வந்து நம்ம உள்ளே போகணுன்னா நமக்கு இந்த போஸ்டிங்ஸில் தான் போக முடியும். இந்த 2 போஸ்டிங் தான் மெயினாக. ஸோ வந்து ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் ஹையர் வச்சுருந்தா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? அது இல்லாமல் சிஓஏ வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. சிஓஏ இல்லைனாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது நடுவில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப வதந்தியாக போயிட்டு இருந்தது. நான் கூட வீடியோ போட்டிருப்பேன், சிஓஏ கட்டாயமாக தேவை அப்படின்னு. இப்போ அது வதந்தியெலாம் இல்லை, கன்ஃபார்மாக சிஓஏ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு தேவை. ஆனால் நம்ம அது வந்து அப்ளை பண்ணும்போதே நம்ம முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து எக்ஸாமுக்கு நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம், வேலைக்கு போகிறோன்னா ப்ரொபேஷன் பீரியடில் முடித்தாலே போதுமானதுன்னு தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர், இதுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அங்கே மெயினாக இது வந்து பிரச்சனையே இல்லை. ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கான ஃபாரஸ்டர் அண்ட் ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு ஸ்டாண்டர்ட் 1 இருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஸ்டாண்டர்ட் 2 ஆர் பெட்டர். ஃபார் ஆல் அதர் போஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர். ஸ்டாண்டர்ட் 3 மீன்ஸ் நீங்கள் நம்ம வந்து கண்ணாடியை போட்டுக்கலாம். பட் ஸ்டாண்டர்ட் 2 ஸ்டாண்டர்ட் 1க்கு வந்து வித்தவுட் கிளாஸ். இதெல்லாம் வந்து ஃபாரஸ்டருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ், ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ மெயினான இடத்துக்கு போயிடலாம். இதெல்லாமே நமக்கு வந்து எப்போவுமே வர்றது தான். ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் இது காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு எந்த விதமான தேவையுமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நார்மல் ப்ரிலிம்ஸ் தான், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தான். இதுதான் குரூப் 2Aக்கும் ப்ரிலிம்ஸ். ஸோ வந்து 14th நடக்க போகிற ப்ரிலிம்ஸ் வந்து இந்த எக்ஸாம் தான். இதுக்கு தான் நம்ம எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகணும். அண்ட் அடுத்து பார்த்தோன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து எப்படி நடக்கும்ன்ற ஐடியாவே இல்லை. ஏன்னா குரூப் 2வும் போஸ்டிங்கும் வேணும்னு நினைக்கிறவங்க, குரூப் 2A போஸ்டிங்கும் வேணும்னு நினைக்கிறவங்க ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணணும். ரெண்டுமே தனித்தனி எக்ஸாம் தான் எழுதுகிற மாதிரி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம். இப்போ வந்து குரூப் 2க்கு சேம் தான், அது எதுவுமே மாறல. ஆனால் 2Aக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு குரூப் 2 மெயின்ஸ் எழுதுகிற மாதிரி தான். குவாலிஃபையிங் பேப்பர் 40 மார்க் எடுத்தால் போதும் அதில். ஆனால் செகண்ட் பேப்பர் தான் வந்து மெரிட்டுக்கான பேப்பர். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 100 கொஷின் டிகிரி ஸ்டாண்டர்ட் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த தடவை உங்களுக்கு குரூப் 2A கன்ஃபார்ம் ஜாப்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் லாங்குவேஜில் 60 கொஷின்ஸ். ஸோ மொத்தமாக 200 கொஷின் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ இதுக்கான சிலபஸ் நம்ம பார்த்துடலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்துட்டோம். அண்ட் வந்து சிலபஸ் பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சென்டர்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க, நிறைய இடத்துல சென்டர் வந்திருக்கு. காமனாக வர சென்டர் தான் நமக்கு. ஃபீஸ் பார்த்துடலாம். ஃபீஸ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு 100 rupees அண்ட் வந்து மெயின்ஸுக்கு 150 rupees. இதில் எக்ஸம்ஷனும் இருக்குது. 3 ஃப்ரீ சான்சஸ் இருக்குது. எம்பிசி பிசிக்கெலாம், எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து ஃபீஸே கட்ட தேவையில்லை.
வந்து நமக்கு மெயினான செக்ஷனே இந்த தடவை ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கிறதே வந்து குரூப் 2 படிக்கிறவங்களுக்கான சிலபஸில் தான். ஒரு 10 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸில் எந்த சேஞ்சுமே கிடையாது. இது நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். சேம் சிலபஸ் தான். இங்கிலீஷ்க்கும் அதே தான். ஸோ வந்து இதெல்லாமே வந்து போயம்ஸில் என்னென்ன போயம்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து லிட்ரரி ஒர்க்ஸில் என்னென்ன ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து தான் கன்ஃபார்மாக கேள்விகள் வந்து வரும். இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸுமே பெருசாக உங்களுக்கு சிலபஸில் படிக்கிறதுக்கு சேஞ்ச் ஆகிற போது எதுவுமே மாற்றலை. சின்னது எதுனா மாற்றிருக்கலாம். அது நான் உங்களுக்கு சிலபஸ் பற்றி தனியாக வீடியோ போடுறேன் அனலைஸ் பண்ணிவிட்டு. ஆனால் பெருசாக நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே சேஞ்ச் இல்லை. குரூப் 2க்கு என்ன ப்ரிலிம்ஸோ அதே தான் இதுலேயுமே இருக்குது. மெயின் எக்ஸாமினேஷன் அதுக்குமே தமிழ் குவாலிஃபிகேஷன் பேப்பருமே உங்களுக்கு சேம் தான். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரே பேப்பர் தான், சேமாக தான் இருக்கும். போன குரூப் 2 சிலபஸும் இந்த குரூப் 2 சிலபஸ்க்கும் குவாலிஃபிகேஷன் பேப்பர் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும். அண்ட் வந்து இங்கே தான் மெயினான சேஞ்சஸ் இருக்குது. மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2 சர்வீசஸ்க்கான பேப்பர் 2 இது வந்து 300 மார்க்ஸ்க்கு வைக்கிறாங்க. ஸோ 7 யூனிட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு இது பார்த்திங்கன்னா தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க 30 மார்க்ஸ். அண்ட் வந்து எதில் விட்டோம், தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் 30 மார்க்ஸ். ஸோ வந்து தமிழ்லேயும் ஆன்சர் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கிலீஷ்லேயுமே நம்ம எழுதிக்கலாம். அண்ட் வந்து சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இதுவுமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்றதில் தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணி நிறையவே கொஷின்ஸ் கேட்பாங்க நம்ம டிஸ்கிரிப்டிவில். ஸோ வந்து அதுக்கான சிலபஸ் தான் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் பற்றி நான் டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவே அதுதான் இருக்க போகுது நம்ம சேனலில். அதை பற்றி உங்களுக்கு சிலபஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அடுத்த வீடியோ வரும். ஸோ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட். ஸோ வந்து நமக்கு முன்னாடி கொடுத்ததில் 3 செக்ஷன் தான் இருக்கும், அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே நம்ம கொடுத்த சிலபஸ்லேயே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கிற சிலபஸ்லேயே நிறைய எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது, அது வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க என்னென்ன வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்றது தான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். ஸோ வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா கான்ஸ்டியூஷன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா, அதுவுமே ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ வந்து தமிழ்நாட்டில் என்ன நடந்ததோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தாகணும். அதே தான் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா, என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 40 மார்க்ஸ். அண்டு இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அதுவும் 40 மார்க்ஸ். இவ்வளோ தான். யூனிட் 7 அதாவது 7 யூனிட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ தடவை 5 யூனிட் தான் நினைக்கிறேன், இந்த தடவை 7 யூனிட் வித்து இதில் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸு. உங்களுக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தோட கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம படிக்கணும். எல்லா விஷயமே ஃபோக்கஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு வந்து சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, எத்தனையோ வருஷமாக படிச்சுக்கிட்டு வந்திருப்போம். ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இது வந்து டிஸ்கிரிப்டிவ்ன்றதால கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவில் எழுதுகிற மாதிரியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பாயிண்ட்ஸ் மட்டும் எடுக்கிறது இல்லாமல் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நம்ம கமெண்ட்ஸ் எழுதுறதுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்து இப்போ குரூப் 2A சர்வீசஸ்க்கான தனியான மீன்ஸ் பார்க்கலாம். பேப்பர் A ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் A இது வந்து பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து குவாலிஃபையிங் பேப்பர், சேம் பேப்பர் குரூப் 2 சர்வீசஸோட சேம் குவாலிஃபையிங் பேப்பர் தான். ஆனால் பேப்பர் 2 தான் மாறி இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எத்தனை யூனிட் பார்த்தா அப்படியே இதில் சிலபஸ்மே வந்து மாறி இருக்குது. கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து மாறி இருக்குது. 100 கொஷின்ஸ் தான். ஏன்னா ஸோ இந்த சிலபஸில் வந்து பார்ட் ஏலேருந்து 100 கொஷினு. ஸோ 5 யூனிட் வந்து இதில் கேட்குறாங்க. எதுவுமே நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு முக்கியமான செக்ஷன், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இங்கே வந்து CGL,
என்டிபிசி மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்க போகுது. 40 கொஷின்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரான்னு பார்க்கும்போது இந்த அட்ரஸ் மேட்சிங் அண்ட் வந்து ஸ்கொயர் கம்ப்ளீஷன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாமல் தெரியும். ஆனால் சேமாக வந்து நம்ம என்டிபிசிலையும் சரி சிஜிஎல்லையும் சரி இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ வந்து இது வந்து சேம் சிலபஸ் தான். ஸோ வந்து இதுவுமே உங்களுக்கு வந்து முக்கியமான செக்ஷன். 60, 40, 100 கொஷினுக்கு வந்து உங்களுக்கு குரூப் 2ஏக்கு வந்து ஈஸி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஜென்ரல் தமிழில் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து வெறும் இலக்கணத்தோட டாபிக் தான். நமக்கு வந்து குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 2 ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், இல்லை குரூப் 4க்கு படிக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த எக்ஸாம் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து குரூப் 4ல் படிச்சிருப்போம்ல நம்ம அந்த பார்ட் ஏ, அதாவது பகுதி ஆ, அதில் வர்றது மட்டும்தான் இதில் வந்து 60 கொஷினாக கேட்க போகிறாங்க. அப்படின்னும் போது இலக்கணத்துலலாம் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 60 கொஷினுமே ஈஸியாக போடலாம். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதுவும் இந்த 40 கொஷின் தெளிவாக போடும்போது இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதுமானது குரூப் 2ஏல வந்து நீங்கள் ஜாப் வாங்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு புது சிலபஸ்ன்றதால இதில் இருக்கிற எக்ஸ்ட்ராலாம் நம்ம வந்து படித்து தான் ஆகணும். இதெல்லாம் தான் சேஞ்சஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் அதே தான், கிராமர் செக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சிலபஸ்ஸு. இதை டீட்டெயிலாக நான் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்கு போன குரூப் 2 எக்ஸாமுக்கும் இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கும் என்ன சிலபஸ் சேஞ்சு, அப்புறம் இந்த குரூப் 2 மெயின்ஸ்க்கும் இந்த குரூப் 2ஏ மெயின்ஸ்க்கும் என்ன சிலபஸ் சேஞ்சுன்றதை ரெண்டுத்தையுமே தனித்தனியாக கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப